தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதல் தருவார். யோசேப்பை குறித்து நம்ம தியானித்தோம். உங்கள் வாழ்க்கையிலும் ஜெய வாழ்க்கையை தருவார். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். 41:40 நீ என் அரமனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். ஹல்லேலூயா. See 40 நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படி and all my people shall be ruled according to your word. Only in regard to the throne will I be greater than you. சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனா இருப்பேன், நான் மாத்திரம் ரப்பர் ஸ்டாம்பா இருப்பேன். மத்த எல்லாம் நீ தான் ரூல் பண்ற, நீ தான் எல்லா அதிகாரம். ஏன் பிரச்சனை வரும்பொழுது இவன் என்ன பண்ணான்? ஓடி போய் அழுதுட்டு இருந்தானா? எங்கேயாவது பைபிளில் இருக்கா? எங்கேயாவது வேதாகமத்தில் யோசேப்புக்கு மிகவும் துக்கமாக இருந்தான், அவனுடைய அழுகைக்கு அளவே இல்லை, கண்ணீருக்கு கணக்கே இல்லை, இப்படி சொல்லிட்டு அடுக்கு மொழியில் சொல்லிட்டே போகலாம். அப்படி இருக்கா? பைபிளில் இருக்கா? இல்லை. Because he believed that God would do something greater beyond measure. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அதான் அவன் சொல்றான், நான் பெரியவரா இருந்தாலும் நீ சொல்றபடி தான் எல்லாம் நடப்பாங்க. அடுத்தது 41வது வசனம், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை நான் அதிகாரியாக்கினேன். Pharaoh said to Joseph, see, I have set you over all the land of Egypt. அவரோடு மாத்திரமல்ல, அவன் கையில் இருந்த முத்திர மோதிரத்தை கலத்தி யோசேப்பு கையில் கொடுக்குறான் பாருங்க. மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பாணியை அவன் கழுத்தில் தரித்து ராஜ மரியாதை தான். ஆமென். See all this in English. Okay, பாருங்க, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாக வைக்கிறான். 43வது வசனத்தில் again the second 41 and 43 both are the same thing is the measure. பாருங்க, சிறையிருப்பின் நாட்களுக்கு பிறகு தேவன் ஒரு பெரிய விடுதலையின் நாளை வச்சிருக்காரு. உங்களுக்கு எத்தனை விசுவாசிக்கிற ஒரு சொல்லுங்க. Are you in the period of exile? Are you in the period of captivity? Are you in the period of being subject to somebody's authority? There is a time of deliverance. There is a time of freedom. That is the jubilee. Amen. விசுவாசிக்கிற சொல்லுங்க. 50வது வருஷம் ஜூபிலி இயர்ல அடிமையா இருந்தவங்களாம் விடுதலையாக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில பெரிய கொண்டாட்டம் தான் நடக்கும். ஒரு ஆளையா சொல்லுமா, உங்க வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு நாள் நீங்கள் அடிமைத்தனமா இருந்தீங்களோ அந்த நாள் ஒரு நாளுக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். பாருங்க, அடிமையாக இருந்தவன் அந்த பார்வோடி வீட்டில் ஒரு அடிமை, சிறைச்சாலையில ஒரு வேலைக்காரன், ஐ மீன் ஒரு என்ன சொல்றா, ஒரு கைதி. இப்போ பார்வோனுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறான். அதற்கு தேவனுடைய பிள்ளை, உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளும் சிறையிருப்பு நாட்கள் கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆளுடைய சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா தாராளமாக மனசுல இருந்து வரணுங்க. அதுதாங்க உண்மையான ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பின் நாட்கள் இருந்தால் நிச்சயம் ஒரு விடிவு நாளும் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு இருள் இருந்தால் ஒரு பகல் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். Amen. And we read in the book of Daniel chapter 4 verse 9 that says, Belshazzar, chief of the magicians, because I know that the spirit of the holy God is in you and no secret troubles you. Amen. அது சொல்றா. அப்ப அந்த அளவுக்கு ஆவியானவர், பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். அது வசனம், அந்த வேர்டு அவன் நம்ம ஏன் சொல்றான் அப்படின்னா, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி காட் இருக்குது. தமிழில் பரிசுத்த தேவர்களுடைய அப்படின்னா, பிகாஸ் Nebuchadnezzar, he believed in so many gods with the lower case G. Okay, that is why he said பரிசுத்த தேவர்களுடைய ஆவி அப்படின்னு. இங்கிலீஷில் ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி காட் அப்படின்னு இருக்குது. ஓகே, இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு பாருங்க, when Daniel went to Babylon, was he a big shot? அவன் பெரிய ஆளாபா போனா அங்க நுழையும் போது, பாபிலோனுக்கு போகும்போது, பாபிலோனுக்கு போது சிறைப்பிடிக்கப்பட்டு போறாங்க. சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்கன்னா எப்படி அவங்க எல்லாம் ஃப்ளைட்ல ஏற்றி கூட்டு போறாங்களா? இல்லைங்க.
அவ்வளவு மைல் தூரம் நடக்கிறாங்க. நடந்து நடந்து ஒரு சிறை கைதி இன்னொரு சிறை கைதி கட்டி விட்டுருவாங்க. ஏன்னா ஓடி போயிடக்கூடாது பாருங்க. எல்லாம் சின்ன சங்கிலினால் கட்டி வரிசையை நடங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அடிமைத்தனத்தில் அவன் போகிறான். யாரு? இந்த தானியேல். ஆனால் அங்கே போன பிறகு அவன் மனசில் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவு பண்ணுகிறான், ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். அதனால அவன் ஆண்டவரோடு கூட இன்னும் ஐக்கியத்தில் நெருக்கமாக இருக்கிறான். See, even though he went as a hostage, when he went as a refugee, or when he went as a captive to Babylon, he determined himself that he should not defile his soul, body and spirit by the food or the culture of the Babylonian people. That is why God was with him, the Spirit of God was with him. Amen. அப்போ அங்கே போன எல்லாருமே அப்படி இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தானியேல் அவனோடு கூட இந்த நண்பர்கள் இந்த ஒரு 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 பிரதிக்கினையோட, ஒரு தீர்மானத்தோட, ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க இருந்ததுனால ஆவியானவர் அவங்க கூட இருந்தார். இன்றைக்கும் நம்ம போனதே அடிமையாக போகிறோம். என்ன நல்ல கடவுளாக இருந்தால் நம்மளை அடிமைகளாக கொண்டு போவாரா அப்படின்னு யாரும் அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம வழங்குகிற கடவுள் நல்ல கடவுளாக இருந்தா, நம்மளை பாதுகாக்கிற கடவுளாக இருந்தா நம்ம அடிமையாக கொண்டு போவாரா? நம்மளை பாதுகாத்து இருப்பார்ல. நம்ம ஊர்லேயே நம்மளை மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடியாக வாழ்வதற்கு உதவி செய்திருப்பார்ல அப்படின்னு தான் நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே போன பிறகும் இவன் தேவனை விடலை, அடிமைத்தனத்தில் போகிறான். அங்கே ஒரு அடிமையாக போகிறான். ஆனாலும் தேவனை விடலை, தேவனோடு கூட உள்ள வைராக்கியத்தை விடலை. He was still continued to be in relationship with our Lord God. That was his determination. அங்க போயாச்சு. எங்க போயிருக்கோம்? அரண்மனையில். போன உடனே பார்த்த உடனே அப்படி மிளமிளன்னு மிளுங்குது. என்னது? சிவப்பான வர்ணமுடைய, நீதிமொழிகளில் போட்டிருக்குதுல, சிவப்பான வர்ணமுடையது என்ன பண்ணுமா? கண்களை கவர்ச்சிக்கும். பார்த்த உடனே ஐயப்பா இதுவரை கிடைக்கும். சில ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் சவுதி அரேபியாவில் இருக்குது. அப்படி கொஞ்சம் பர்சனல்ஸ் போய்ப்போம். சவுதி அரேபியாவில் இருக்கும்போது சவுதியில் வந்து இது கிடையாது, மதுபானமெல்லாம் யாரும் குடிக்கக்கூடாது, மதுபான கடைகள் கிடையாது, சினிமா தேட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சில ஆளுங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த அந்த பணிப்பெண்களை விடமாட்டாங்க. அக்கா கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அக்கா, இந்த கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கொடுங்க அக்கா. குடிச்சு வெளியில் வரும்போது வந்து இறங்குவாங்க. ஏர்போர்ட்டில் வந்துட்டு நம்ம ஆளுங்க கீழே விழுந்து கிடப்பாங்க. ஃப்ளைனை விட்டு இறங்கும்போதே அங்கே அந்த காலம், அந்த நான் சொல்கிற காலத்துலலாம் இது ஸ்கைவே எல்லாம் கிடையாது, ஸ்கை பிரிட்ஜ் இதெல்லாம் கிடையாது. ஆமாம், ரேம்பெல்லாம் கிடையாது. படிக்கட்டில் இறங்கி வரணும், படிக்கட்டிலே உருண்டு போவாங்களாம் உள்ளே குடிச்சிட்டு வெளியே வருது. ஏன்னா அவ்வளோ நாளும் அந்த சவுதி அரேபியாவில் குடிக்க முடியாமல் கிடந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க அரண்மனைக்கு போன உடனே இவங்க குடிக்கணும்னா குடின்னு குடிச்சிட்டே இருக்கலாம், குடிமகனாகவே இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே போய் நான் இதெல்லாம் குடிக்கக்கூடாது, நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா அந்த அளவுக்கு ஃப்ரீடம். இன்னொரு கண்ட்ரியில் நாங்கள் இருந்தோம். அங்கே போகும்போது ஒரு மிலிட்ரி பேஸுக்கு எங்களை வர வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு மினிஸ்ட்ரிக்காக போயிருந்தோம். நிறைய பேர் அங்கே ஞானஸ்நானம் பெற்றாங்க. அந்த ஒரு இட் வாஸ் அன் ஐலண்ட். ஸோ மெனி பீப்புள் தே டுக் பேப்டிசம். In that particular place, it was a military base, BBC எல்லாம் அங்கே தான் இருக்குது, டவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அங்கே அந்த பிரதர், அந்த மிலிட்ரி பேஸில் ஒர்க் பண்ணுற பிரதர் சொல்லிட்டாரு, நீங்கள் நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு வரணும், ஷூ எல்லாம் போட்டுட்டு வரணும், சாதாரண சாண்டல்ஸ்லாம் போட்டுறக்கூடாது, முதல்ல எல்லாம் நம்ம கண்டிஷன். அங்கே போனீங்கன்னா அவர் சொன்னார், பார்த்தா எல்லாம் இருக்குது, நீ எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த பிரதர் சொல்லுவார், எல்லாம் இருக்கும் பாஸ்டர், ஒன்றுமே நமக்கு குடிக்க மாட்டோம் நம்ம அப்படின்னு. பாருங்கள், இன்றைக்கும் கத்துடைய பிள்ளைகளே அதுதாங்க உண்மையான பரிசுத்தம். ஒரு அலையா சொல்லுங்க ஆமீன். வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வாய்ப்பு இருந்தாலும் நாங்கள் குடிக்க மாட்டோம். ஒரு அலையா சொல்லுங்க ஆமீன். அப்படி இருக்கணும். அப்போ தான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன் ஆமீன். ஏன்னா நிறைய கதை சொல்லிட்டே போனால் டைம் போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி பாருங்கள், தானியேல் அவனுடைய விசேஷித்த ஆவி இருக்க காரணம் என்ன? அவன் தனக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியத்தை வச்சுருந்தான். அதோடு மாத்திரம் பின்னால் வர்றது பார்த்தீங்கன்னா, நம்ம பிரச்சனை வரும்பொழுது நம்ம யார்கிட்ட சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லணும். ஆமீன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள்,
தானியேல் உயர்த்தப்பட்ட பொழுது, when Daniel was lifted into a higher position, the people were trying to find fault with him. That's what we read in 6th chapter 4th verse. But they were not able to find any faults. So they came together and they were planning to find fault. ஏழாவது வசனம் வாசிங்க. 4th, not 4th, 7th பாருங்க. எல்லாரும் கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்க, all the governors of the kingdom and administrators and the satraps, the counselors and advisors have consulted together to establish a royal statute, to make a firm decree. பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி எப்படிடா இவனை குண்டுக்குள்ள தள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னைக்கும் you will have so many good friends, those who are governors of the kingdom, administrators, satraps and counselors and advisors. Make sure that you always have a relationship with our Lord Jesus Christ. Amen. இப்போ எல்லாம் பண்ணும் பொழுது கடைசியில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். இந்த தானியேல் வாழ்க்கையில் நடந்து உங்களுக்கு தெரியும். You know the story, okay? Still he was not complaining to God, he was not murmuring against God, but still he was praying as he was doing thrice a day. Amen. 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படி, 10வது வசனம், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். See, and he prayed and gave thanks before his God. Would we do that? நம்ம செய்வோமா? என்னடா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குது, ஜெபம் பண்ணின்னு திட்டின்னு போய் படுத்துக்கினே இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. இவங்க என்ன செய்கிறானா, ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினானா. அதுதான் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எப்படி எல்லாவற்றையும் குறித்து லிஸ்ட் பண்ணி ஸ்தோத்திரத்தோடு கூடிய, எப்படி ஸ்தோத்திரத்தோடு கூடியவா, ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் ஓகே. அதுதான் பவுல் சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முந்தா நாள் வந்த ஒரு வீடியோ, அமேன் 4:7, அமேன் 4:7க்கு இந்த வேர்டு தான் பேஸ் வேர்ஸ். ஓகே, அப்போ நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதா, don't stop praying, don't stop praying, don't stop praising God. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணதை நிறுத்திடாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணதை நிறுத்திடாதீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லாரும் வந்து கூட்டம் கூடி வந்து பார்க்குறாங்க. எங்க வந்து தானியேல் வீட்டில் வந்து பார்க்குறாங்க, இப்படி வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணுறான் டேனியல் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரே ஜபமாக இருக்குது, ஒரே ஸ்தோத்திரம் 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 சத்தம் கேட்குது. சிலவங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாலே ஆத்திரம் தான் வருது. இங்கே இவங்களுக்கு பார்த்து அப்படி தான் அவங்கெல்லாம் வந்து கூட்டம் கூடி நிற்கிறாங்க. யார் இங்கே பாருங்கள், வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்கள், எந்த வசனம் போட்டிருக்குது, அமேன் 11வது வசனம் இது, அவன் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். எப்படி ஜெபம் பண்ணி மனுஷர் கூட்டம், these men assembled and found Daniel praying and make supplication before his God. These people found, ரகசியமா ஜெபிக்கல, மனசுக்குள்ளே ஜெபிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தப்பு சொல்லலை, அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்படி ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். விசுவாசிக்கணும் ஒரு வழியா சொல்லுங்க, அறிந்தவங்களாம் ஒரு வழியா சொல்லுங்க. When you kneel down before God, you need to kneel before men. Hallelujah. தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிக்கிறவன் மனுஷன் முன்பாக தலைகுனிய தேவையில்லைங்க. விசுவாசிக்கிற வழியா சொல்லுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, உனக்கு இளைப்பாறுதல் தருவார். When he was thrown into the lion's den, he took rest. Hallelujah. இவன் சிங்கங்கள்லாம் கடிக்குன்னு பார்த்தா இவன் அங்கே போய் ஜாலி, சிங்கங்கள் அது பாட்டுக்கு வாயை மூடிடுச்சு, பசங்க படுத்து கிடக்குதுங்க. இவன் மாத்திரம் என்ன சும்மாவா இருக்கணும், ராத்திரி முடிச்சுட்டு சிங்கத்தை பார்த்துட்டு தான் இருக்கணும். தான் அந்த தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடியினால் அவன் என்ன செய்திருப்பான், நிம்மதியாக தூங்கினான். ஆனால் யாருக்கு நிம்மதி இல்லை, யாருக்கு ரெஸ்ட் இல்லை? ராஜாவுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு என்ன இல்லை,
தூக்கமே வரல ராத்திரி எல்லாம். அது 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இருக்குது. பிறகு வாசிக்கோங்க. So Daniel was safe inside the den. Otherwise the people would have killed Daniel. Hallelujah. That is why God took him inside the prison or inside the lion's den. Hallelujah. சில வேளைகளில கர்த்தர் நம்மளை இங்க வச்சிருக்காருன்னா எதுக்கு வச்சிருக்காரு? பாதுகாப்பா வச்சிருக்காரு. விசுவாசிக்கிற ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. When you are inside the prison, you are safe. விசுவாசிக்கிற ஹalleluya சொல்லுங்க. ஆமென். அடுத்த நிகழ்ச்சி அதுதான் போறேன். பவுல் சீலாவும் ஆம்பளையும் பொம்பளையும் ஜெயிலில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? பவுலையும் சீலாவையும். யாரு அந்த சீலா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்ல சீலான்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் சைலஸ். ஓகே, அவர் ஒரு ஆம்பளை, அவர் ஒரு ஆண்மகன். தயவு செய்து தப்பாக நினச்சிடாதீங்க. அந்த காலத்தில் ஜெயிலில் அப்படி போட்டாங்கன்னா நாங்களும் எத்தனையோ பேர் ஜெயிலில் போயிருக்கலாம்ல அப்படின்னு நினைப்பாங்க சில ஆளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சொல்லலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலையும் சீலாவையும் உள்ள போட்டாங்க ஜெயிலுக்குள்ள. ஏன் தெரியுமா? வெளியில இருந்தாங்கன்னா அடிச்சு துன்பப்படுத்தியிருப்பாங்களாம். வசனம் சொல்லுது, வாசிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். அது முடிஞ்சிச்சு. விடுங்க. பவுலும் சீலாவையும் எங்க போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. எந்த ஊர்ல போட்டாங்க? பிலிப்பி பட்டணத்தில் போட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அங்க சொல்லப்படுது, பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? they wanted these two people to be safe. பத்திரமாய் காக்கப்படும்படிக்கு சிறைச்சாலையில அவர்களை வைத்தார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் காக்கிறதுக்காக என்ன செய்கிறாரு? சிறைச்சாலையில வைக்கிறாரு. இப்படி அவர்கள் கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்தார்கள் என்று பார்க்கிறோம். மிசி. So the word of God says the jailer, they commanded the jailer to keep them securely. பத்திரமா வச்சுக்கோங்க, வெளியில வந்தா அடி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கு மேல உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த 16th chapter 22nd verse, the people rose against them. The officials, they torn off their robes and it's written, the magistrates tore off their clothes and commanded them to be beaten with rods. இரும்பு கம்பிகளால அடிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க, கட்டளை கொடுத்துருக்குறாங்க. ஆனா இப்போ இவங்க அடிபட்டு செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? தூக்கி உள்ள வைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எங்க வைக்கிறாங்க? உள்காவலறையில் வைக்கிறார்கள். தொழு மரத்துல காட்பாடு. அப்ப அந்த 25வது வசனம், நடு ராத்திரியில ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? தானியேலும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினா. அதற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இவர்களும் 25th verse, the word of God says, at midnight Paul and Silas were praying and singing hymns to God and the prisoners were listening to them. Amen. Hallelujah. உள்ள போய் என்ன பாட்டு பாடியிருப்பாங்க? சிறைச்சாலையில் போயிட்டு என்ன பாட்டு பாடியிருப்பாங்க? Count your blessings. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings. இதான் பாடியிருப்பாங்க. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியம். இது தமிழ்ல இந்த பாட்டு. ஓகே, இதுதான் உள்ள போய் பாடியிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பத்திரமா பாதுகாக்க வச்சிருக்காய் ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் எங்களுக்கு செக்யூரிட்டி ஆளுகளை வச்சிருக்காய் ஸ்தோத்திரம். அப்படிதான் படி சொல்லியிருப்பாங்க. சொல்லிக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்களா? நானும் அதான் அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஆண்டவரே வெளியில இருந்தா இரும்பு ராடெல்லாம் அடிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் உள்ள கொண்டு வந்து எங்களை பத்திரமா வச்சிருக்கீங்க, எங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லா இடத்துலையும் people were listening. People are listening to you also. Okay, அப்ப என்ன நடக்குது பாருங்க. இது எல்லாரும் வந்து கடைசியில் அற்புதம் நடந்தது. சிறைச்சாலையினுடைய பூமி அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே
கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. எல்லாருடைய எது கலந்து போயிடுச்சு? மரம் கலந்து பிடிச்சா. கட்டுகள், கத்தரி சோத்திரம். நம்ம ஊரில் தான் சொல்லுவோம், மரம் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். மரம் கலந்துருச்சுன்னா தெரியுமா? கோயம்புத்தூர் நம்ம நண்பர்கள் சகோதரர்களுக்கு அப்படின்னா நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நட்டுன்னு சொல்கிறது மரன்னு சொல்லுவாங்க, த்ரெட்டு, மரை. ஓகே, அந்த வேர்டு இது கோயம்புத்தூர் பாஷை. ஓகே, அப்போ பாருங்கள், இன்னைக்கு மக்களுக்கு நட்டு தான் கலங்குது, ஆனால் இவங்க கையில் உள்ள கட்டு கலந்துருச்சு. ஒரு அலுவலியா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கட்டுகளை கவிழ்க்கிற ஆண்டவருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களை அடிச்சுட்டு ஒருத்தர் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலை, போய் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அலுவலியா சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ என்ன பண்ணுறாங்க? அதிகாரிகள் சொல்கிறாங்க, சத்தம் முட்டமாக அனுப்பி விட்டுருங்க, அவங்க அனுப்பி விட்டுருங்க அப்படி சொல்கிறாங்க. இவன் சொல்கிறான், நோ, போக மாட்டோம், வந்து எங்களை வந்து பாருங்க அதிகாரிகளே அப்படி சொல்கிறாங்க. அதிகாரிகள் பயந்து வந்து தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். துரத்தி விடலைங்க, கேட்டுக்கொண்டார்கள். வர வழியா சொல்லுங்க. அப்போ they were taking rest inside the prison, praising God. God performed a miracle for them. They were protected. Amen. இது 38வது வசனத்தை கொஞ்சம் போடுங்களா, இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்லுவோம். ஏன்னா இங்கே இங்கிலீஷ் தமிழ் தெரியாதவங்க இருக்காங்க, அதனால தான் கற்றுக்கிட்டு. And the officers told these words to the magistrates and they were afraid. Who? The officers. அமெரிக்காவில் ஆஃபீஸர்னா யாருன்னு தெரியுமில்ல? யார் ஆஃபீஸரு? போலீஸ் ஆஃபீஸர் தான். நம்ம போலீஸ் ஆஃபீஸரை சார் சார்ன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அவங்கள்ட்ட போய் ஓகே ஆஃபீஸர், இங்கே லைசன்ஸ் இருக்குங்களா? ஓகே ஆஃபீஸர், கிவ் மீ. அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தா அதுதான் இந்த ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸர்ஸ் டோல்ட் தீஸ் வேர்ட்ஸ் டு த மேஜிஸ்ட்ரேட்ஸ்னா யார்? போலீஸ்காரங்க நியாயாதிபதி கிட்ட சொல்கிறாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ட் தே வேர் அஃப்ரைட். இன்னைக்கு உங்களை பார்த்து பயப்படுகிற அளவிற்கு உங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாற தர போறார். விசுவாசிகள் சொல்ல, ஐ சேலஞ்ச். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். knowing that they were children of God. ஹல்லேலூயா. நான் தான் சொல்லுவேன், ரோமன்ஸில் விடுங்க. அப்போ இன்னைக்கு பாருங்க, ஜஸ்ட் சம்மரைஸ், அந்த 3 பேரை விட்டுட்டு எத்தனையோ பேர் 12 வருடமா. So the woman with the issue of blood for 12 years, she went all around the city, she could not find remedy, but she came to Jesus, she took rest there. Amen. She was delivered. Amen. வரலையா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். The Canaanite woman, Matthew 15:22. Amen. அது எல்லாமே மார்க் 5 எல்லாம் நம்ம தெரிந்த வசனங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த கானானிய ஸ்திரீ வந்து என்ன செய்கிறா? என் பிள்ளை பிசாசினாலே மிகவும் பீடிக்கப்பட்டிருக்கிறாள், அவளை விடுதலையாக்குங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ சொன்ன பொழுது ஆண்டவர் அவளை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. even though she was not eligible, but God made her eligible. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக the centurion, இது என்னுடைய லிஸ்ட். ஓகே, பைபிளில் வேற லிஸ்ட்டில் இருக்கும். the centurion whose servant was sick came to Jesus in Matthew's Gospel chapter 8. Okay, and he got delivered. He came to Jesus. Who? The centurion came to Jesus. Jesus told him, I am coming to your house. He says, no, 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 please don't come. I am not worthy for you to come into my house. Please say a word. Jesus said, I have never seen such a great faith in Israel. Amen. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, the leader of the synagogue, Jairus, he came to Jesus when his daughter was in death bed. Everyone, they came to Jesus. That is the point I want to bring in. Amen. பிரச்சனை வந்தா பாரம் சுமக்கிறவங்க எங்க போகணும்? என்னண்டையில் வாருங்கள். அதுதான் இன்னைக்கு வசனமே. ஆமென். என்னண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். அப்போ 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தாள். ஆமென். அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி போனாள். ஹல்லேலூயா. அதோடு மாத்திரம் இல்ல, அந்த 100க்கு அதிபதி இயேசுவை தேடி வந்தான். அந்த எவீரு இயேசுவை தேடி வந்தான். ஹல்லேலூயா. The woman with the spirit of infirmity came to the temple and been delivered. எங்க?
லூக்கான சுவிசேஷத்தில் வாசிக்கிறோமே, 18 வருடமாய் கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ தேவாலயத்துக்கு வந்தா. வீட்டில் படுத்திருக்கல, அவை பிரச்சனை வந்தோடனே கூனி வந்தாலும் தேவாலயத்துக்கு வந்தா. ஆமென். அந்த 40 வயதுக்கு மேலா ஒரு மனுஷன் முடவனா இருந்தான் பாருங்க. எங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தில் அந்த அலங்கார வாசலுக்கு முன்னதாக அவனும் ஒவ்வொரு வாரமும் தவறாம ஆலயத்துக்கு வந்துட்டான். விசுவாசிக்கிற வழியா சொல்லுங்க. He was delivered also, right? And then பவுலுடைய வழியில போகும்போது, இன்னைக்கு இதெல்லாம் ஆண்டவர் என்னோட கூட நிறைய விஷயங்கள் என்னோட பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் குருந்து பட்டணத்தில் இருக்காரு. எங்க? குருந்து பட்டணம். இப்போ அந்த குருந்தியர்களுக்கு எழுதின நிருபத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குருந்து பட்டணத்துக்கு 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் எல்லாரும் அவனை அடிக்க போறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, அமளி உண்டாக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, மௌனமாயிராத, தைரியமா பேசு. இந்த ஊர்ல எனக்கு அதிக ஜனங்கள் உண்டுன்னு சொன்னார். விசுவாசிகள் சொல்லுங்க. என்கிட்ட தான் சொல்றாரு இன்னைக்கு காலையில. எத்தனை உங்கள்கிட்ட சொன்னாருன்னு தெரியல. அல்லேலூயா. நீ பயப்படாத, மௌனமாயிராத, நீ தைரியமா பேசு. இந்த ஊர்ல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்க, விட்டு விலகி போகாதிருங்க, ஆண்டவரோடு நெருங்கி சேருங்க. கர்த்தர் அதோடு மாத்திரமல்ல, கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ரோமாபுரிக்கு போகிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் ஆவியானவர், அதாவது தேவதூதனானவர் வந்து சொல்றாரு, பயப்படாதே. தேங்க்ஸ் சிஸ்டர். நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணி. ஆமென். உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். விசுவாசிகள் சொல்லுங்க. எத்தனை பேர் கூட யாத்திரை பண்ணாங்க? பைபிளை பார்க்காம சொல்லுங்க. இதெல்லாம் பழைய பகுதி. 276. நம்ம டைம் போயிடும், ஆல்ரெடி போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த டாபிக் முடிச்சிருவோம். இப்போ பாருங்க, 276 பேரும் இவன் ஒரு என்ன இருக்கிறான், ஒரு சாட்சியாக நிற்கிறான். ஆண்டோடைய பிள்ளை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். எப்பேற்பட்டதான எதிர்ப்பு வரட்டும், பாரங்கள் வரட்டும், கண்ணீர் வரட்டும், கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறது ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவரை விட்டு வேற எங்கேயும் போகாதீங்க. அவரை அண்டிக் கொண்டிருங்க, அவரை பிடித்து கொண்டிருங்க. அவர் உங்களை நிச்சயம் உயர்த்தி, தானியேலை போல பவுலும் சீலாவும் எப்படி உயர்ந்தார்களோ அப்படி போல, அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் கேட்டபடி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நடந்த ஒவ்வொரு அற்புதங்களிலும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி வந்த பொழுது அங்கே அற்புதம் நடைபெற்றது. உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடைபெறும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளிலே சிக்குண்டு அகப்பட்டு கொண்டு கஷ்டத்துடன் பாரத்துடன் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்தவர்களும் அவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், உம்மை நாடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பிள்ளைகள். அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.